வேலை பார்த்ததில் இது ஒன்று தான் பிரயோசனம். இந்த கல் தான் நமக்கு பிரயோசனம். அழகாக மிச்சம் கெட்டிப்பானது. ஆனால் கல்லுன்றது எத்தனை வருஷம் நாள் அப்படியே இருக்கும். ஒரு பாலாக இருக்கு. பொதுவாக நீ வீடு கட்டுறது எல்லாம் இந்த காங்கிரீட்டுன்னு போட்டு இந்த பில்லரை போட்டு தான் கெடுக்குறாங்க. காசு போய்ட்டும் கெட்டு இந்த கெட்டி வராது. அது வாட்டுக்கு ஆண்டு கிடக்க ஒரு நாள் இடிச்சாலும் திருப்பி எடுத்து கட்டி போடலாம். காங்கிரீட் அவ்வளோதானே. தூசி ஒரு தூசி எல்லாம் இல்லை. மண் அப்படியே உள்ள இதுனால தூசியும் பறக்கல வரும். எல்லாம் மணல் அதெல்லாம். ஆமாம். இப்போ எல்லாம் எம் சாண்டு டீ சாண்டு வெயிட் பண்ணி விட்டாங்க. அதாவது இப்போ உள்ள பொருள் எதுவும் கட்டி கிடையாது. மனுஷனுக்கு மனசு நல்ல மனசு கிடையாது. உடம்பு நல்ல உடம்பு கிடையாது. ஆமாம். ஒரு காலத்தில் எத்தனை தலைமுறை பார்த்த வீடு தான் பார்த்துருக்கோம் நம்ம. இது வேறு என்ன உட்காந்துருக்கனால இன்ன வரைக்கும்னால இன்னமும் உட்காந்துருக்கான பண்ண வரைக்கும் என்ன நடக்குது இல்லை மக்கள் நினைக்குமா இப்போ ஏதாச்சும். ஆமாம், நான் வந்து காரியத்தோடு உட்காந்துருக்கேன். நானும் சும்மா உட்காந்து சேசி வீடியோ எடுத்துக்கிருக்கேன். நமக்கு இதாகட்டும்ட்டு. ஆனால் மக்கள் இது நினைக்கிறது என்னமோ உட்காந்து சரி ஆகிட்டு ஏதோ நினைப்போம். அது நம்மால் வர பாட்டு போனார். அவன்ட்டு வர மாஸ்டர் வர போனாரா பார்க்க. அது இந்த நீ ஊர் உலகம் இன்னைக்கு எப்படி ஒரு மனுஷன் இன்னைக்கு எல்லாம் அதாவது வேலை பார்க்குற செய்கிறாலும் கிடையாது. அடுத்து என்ன செய்யறேன், அடுத்து பொண்டாட்டி விட என்ன செய்யறேன், அடுத்து குடும்பம் என்ன செய்யறேன், அடுத்து பிள்ளை என்ன செய்யறேன், இவன் என்ன வீட்டுக்கு வாங்கி போறேன், இவன் வீட்டில் என்ன குழம்பு வச்சேன், அதெல்லாம் யாரும் நினைக்கிறது இல்லை. அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, அடுத்த வீட்டில் என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு கண்ணு விட்டாலும் எதிர்க்கு 2 கண்ணு பண்ணுமா. கெடுவான்னு கேடு நான் பண்ண பழமொழி எதுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாம் அதாவது வேலையை விட்டு அடுத்த ஆள் என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு பார்க்குது. எதுக்கு எம்ஜிஆர் அன்னைக்கு சொன்னார், நடமாடும் பாதையில் நீ கவனம் வைத்தால் நடப்பதெல்லாம் நலமாய் நடந்துவிடும். அதை யாரும் இப்படி செய்யறதில்லை. இன்றைக்கி வந்து இப்போ உட்காந்து புண்ணிய நான் பேசுகிறோம்னா அங்கே நைட்டு அங்கே 1000 கருத்து பேசிடுவேன். ரைட்டு இல்லை போய் அடிக்கடி அவன் போய் பேசுகிறானா பண்ணுவேன். இல்லை போய் அந்த அம்மா அதிகமாக உட்காந்துருச்சு, நீ அப்போ வந்து சும்மா உட்காருவாங்க ஏதாச்சும் இருக்குமாப்பா. சொல்ல முடியாது. இப்போ இல்லை 2 பேர் வாங்கிட்டேன் வாங்கிட்டாங்க. இருப்பேன் பேசுறது ஏதாச்சும் நம்ம சும்மா உட்காருவாங்க. ஏய் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆற்ற கட்டி ஆளுவேன்னு சொல்லி பேசுவாங்க. அதை ஊர்வாய் என்ன சொல்லி குலைக்காத ஊரும் இல்லை, குலைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத ஊரும் இல்லை. ஊர்வாய் அடைக்க முடியாதான். வேலைக்கு போனாலும் பேசுற உடம்பு பேசுறது செய்ய, வீட்டுல இருந்தாலும் பேசுற உடம்பு பேசுறது செய்ய அப்படின்ட்டு. வேலைக்கு போற பெண்மணிக்கு பேச்சு அதிகமா, வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு பேச்சு